ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ராமையாவோட குடும்பம் இருந்துச்சு. ராமையாவோட குடும்பத்துல அவருடைய மனைவியான லக்ஷ்மி, புள்ள சேகர், பொண்ணு தேவி இருந்தாங்க. ராமையா கூலி வேலைக்கு போய் தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. லக்ஷ்மி, என்ன ரொம்ப கவலையா இருக்க போல? என்ன ஆச்சு? என்னனுங்க சொல்றீங்க? வீட்டுல அரிசி இல்லைங்க. அரிசி தீந்து போச்சு. நேத்து அத்தை, அம்மாடி லக்ஷ்மி பசிக்குது சமைச்சியான்னு கேட்டாங்க. அப்ப எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அத்தை, சமைக்கிறதுக்கு வீட்டுல அரிசி இல்ல, அதான் சமைக்க முடியல. உங்க புள்ள வரும்போது கூலி பண்ண கொண்டு வருவாரு, அரிசி வாங்கி சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்ப அத்தை, எனக்கு நிலைமை தெரியுமா, ஆனா எனக்கு வயிறு வலிக்குது பசியாலன்னு சொன்னாங்க. அதனால தாங்க முடியாம பக்கத்து வீட்டுல இருந்து அரிசி கடன் வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுத்தேங்க. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன லக்ஷ்மி இது? இதுக்கு போய் மன்னிப்பு கேட்குற? நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒருத்தங்க கிட்ட கை நீட்டக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா அத்தைக்கு வயசாயிடுச்சு. வயசானவங்க குழந்தைக்கு சமந்தானுங்க. பசி அப்படின்னு அவங்க சொல்லும்போது என்னால பொறுத்துக்கோங்கன்னு சொல்ல முடியல. அதனாலதான் வேற வழி இல்லாம கடன் வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுத்தேங்க. ஐயோ, என்னால தான் லக்ஷ்மி நீங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. ஏங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க? வருத்தப்படாதீங்க. நமக்கும் ஒரு நல்ல நாள் வரும். எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். இப்போ நாம கஷ்டத்துல இருக்கோம் தான், ஆனா நமக்கும் நல்ல காலம் வரும். நம்ம கிட்ட பணம் இல்ல, ஆனா கஷ்டப்படுற குணம் இருக்கு. யாராவது வேலை கொடுத்தா நான் நல்லபடியா வேலை செய்வேன். சரி, நாளைக்கு எனக்கு எப்படியாவது வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சதும் எதுனா வாங்கிக்கிட்டு வரேன். இப்படியே 2 நாளும் போச்சு. அன்னைக்கு ராத்திரி நேரம் பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் ராமையா ரொம்பவும் சோர்வா வீட்டுக்கு வந்தாரு. ஏங்க வந்துட்டீங்களா? பயந்தே போயிட்டேங்க. இந்த மழையில நீங்க எங்க மாட்டிக்கிட்டீங்களோன்னு. நான் வராம எங்க போயிடுவேன் லக்ஷ்மி? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம வீடும் நம்ம குடும்பமும் தானே. இன்னைக்கு எனக்கு மில்லுல மூட்டை தூக்குற வேலை கிடைச்சது. மூட்டை தூக்கி தூக்கி உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிடுச்சு. அது மட்டும் இல்லாம உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, இன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்களா? ஆமா லக்ஷ்மி, ஆனா இதுல ஒரு சந்தோஷமான விஷயமும் நடந்துச்சு. அந்த ராகவையா எனக்கு 200 ரூபாய் கொடுத்தாரு. என் கூட வேலை செஞ்ச யாருக்குமே பணம் கொடுக்கல. நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டாரு. அந்த கடவுள் தான் நம்ம மேல கருணை வச்சு வயிறார சாப்பிடட்டோன்னு இந்த காசை கொடுக்க வச்சாரு போல. ரொம்ப சந்தோஷங்க. அப்படின்னா இன்னைக்கு அத்தையும் பசங்களும் வயிறார சாப்பிடுவாங்க. ஆமா, இன்னைக்கு கவலை இல்ல, நல்லாவே சாப்பிடலாம். ஆனா நாளைக்கு நம்ம நிலைமை மறுபடியும் பழையபடி தானே ஆக போகுது. நான் நாளைக்கு பத்தி இப்பவே யோசிக்கிறேன் பாரேன். ஏங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன லக்ஷ்மி? ஏங்க, இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருக்க போறோம்? இதே சின்ன வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு முதலாளி கிட்ட கடன் வாங்கி அவருக்கு அடிமை வாழ்க்கையா வாழ்ந்துக்கிட்டு வாழ்க்கை பூரா இப்படியே தான் இருக்க போறோமா? எனக்கும் அது வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது சொல்லு? வெளியில போய் வாழ்க்கையை வாழலானாலும் இந்த உலகம் நம்மள வாழ விடுமான்னு தெரியல. நீங்க தனியா கஷ்டப்படுறத பார்த்து கஷ்டப்பட்டு நான் வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சாலும் வீட்டுல அத்தைக்கே உடம்பு முடியல. அவங்கள விட்டுட்டு வேலைக்கு போக முடியாது. அதனால வருத்தப்படுறது தவிர வேற எதுவும் பண்ண முடியாத நிலைமையில நாம இருக்கோம். நமக்கும் நிச்சயமா நல்ல காலம் பிறக்கும் லக்ஷ்மி. கொஞ்சம் பொறுமையா இரு. யாரு என்ன சொன்னாலும் பெருசா எடுத்துக்காத லக்ஷ்மி. நாம இருட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கு நடுவில் கொஞ்சமா வெளிச்சம் கொடுக்க ஒரு விளக்கு இருக்கு. அதுதான் நமக்குள்ள இருக்கிற பாசம். பாசம் என்னைக்குமே தோத்து போகாது. நானும் அதே நம்பிக்கையில தாங்க இருக்கேன். நாளைக்கு ஒருவேளை அந்த ரங்கையா வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உங்க கடனை கொடுத்துடுறோன்னு சொல்லு. ஆ, சரிங்க. அடுத்த நாள் காலையில ராமையா வேலை தேடி போய்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த பக்கமா வந்த ரங்கையா ராமையாவை தடுத்து நிப்பாட்டி, என்ன ராமையா, சந்தோஷமா இருக்க போலையே? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. என் கடனை எப்போ தீர்க்க போற? 6 மாசத்துல கடனை கொடுத்துட்றேன்னு வாங்கினேன். ஆனா 1 ரூபாய் கூட திரும்ப கொடுக்கலையே. ஐயா, இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இப்ப வீட்டு நிலைமை சுத்தமா சரியில்லை. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட வீட்டில் இல்லை. கடனை எங்கிருந்துங்க அடைக்கிறது? கொஞ்ச நாள்ல எப்படியாவது திருப்பி கொடுக்கறேன். எப்படியாவது 1 மாசத்துக்குள்ள கடனை திருப்பி கொடுக்க பாரு. அவ்வளோதான் உனக்கு அவகாசம். அப்படி இல்லைன்னா பஞ்சாயத்துக்கு வர வச்சு ஊருக்காரங்க முன்னாடி மானத்தை வாங்கிடுவேன். இல்லைங்க ஐயா, அது வரைக்கும் வர விட மாட்டேன். இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் ராமையா வயலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரியவர் மயக்கம் போட்டு விழுந்திருந்தாரு.
அதை பார்த்து ராமையா உடனே பக்கத்துல போய் அவர் முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்பி அவரை உட்கார வச்சான். யாருங்கய்யா நீங்க? எந்த ஊரு? வெயில்ல நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்களே, எங்க ஊர்ல எதனா வேலை இருக்கா? என்னோட பேரு மாணிக்கம்பா, பக்கத்து ஊரு தான். நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பட்டணத்துக்கு போய் பொருளெல்லாம் வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு என் ஊருக்கு திரும்ப போய்கிட்டு இருந்தேன். ஆனா வழியில ஒரு திருடன் வந்து என் பணத்தை புடுங்கிக்கிட்டு போயிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ, நீங்க இவ்வளோ வயசானவரா இருக்கீங்க, தனியா போகாம கூட யாரையாவது கூட்டிக்கிட்டு போயிருக்கலாம்ல. இந்த காலத்துல நேர்மையானவங்க எங்கப்பா இருக்காங்க? எல்லாரும் என்கிட்ட இருந்து எதையாவது புடுங்கிக்கிட்டு போகத்தான் பார்க்கறாங்க. எனக்கு வயசாயிடுச்சுல்ல, அதனால தான் வேலைக்கு யாரையும் வச்சுக்காம எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க இழந்த பணம் உங்களுக்கு வரும். நீங்க நியாயமா நேர்மையா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அது. அந்த பணம் உங்களை விட்டு எங்கேயுமே போகாதுங்க ஐயா. சரிப்பா, அப்ப நான் போயிட்டு வரேன். தனியா எப்படி போவீங்க? இருங்க, நானும் துணைக்கு வரேன். உன்னை பார்த்தா நல்லவனா இருக்கியப்பா, பார்க்கும்போது என் புள்ள மாதிரியே இருக்க. சரி வாங்க, நடந்துக்கிட்டே பேசலாம். சரிப்பா. ஆமா, உங்க புள்ள எங்க இருக்காரு? என் புள்ள சின்ன வயசுலயே இறந்துட்டான்ப்பா. அவன் இல்லாத குறை நிறையவே இருக்கு. உன் வயசுக்காரங்களை பார்க்கும்போதெல்லாம் என் புள்ள ஞாபகம்தான் வருது. அவன் உயிரோட இருந்திருந்தா உன் வயசு தான் இருக்கும். ஐயோ, என்ன உங்க பிள்ளையாவே நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். அப்படி மாணிக்கமும் ராமையாவும் பேசிக்கிட்டு மாணிக்கத்துடைய வீட்டுக்கு வந்தாங்க. உங்க வீடு வந்துடுச்சுல்ல, நான் கிளம்புறேங்க ஐயா. வீட்டுக்குள்ள வந்துட்டு போயேன்ப்பா. இல்லைங்க, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. வீட்டில் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சரிப்பா, இப்பதான் வரல. இன்னொரு நாள் இந்த பக்கம் வரும்போது வந்துட்டு போப்பா. ஒரு நாள் ராமையா பஞ்சாயத்துல நின்று டங்கோரா போட்டுக்கிட்டு இருந்தான். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பக்கத்து ஒரு வியாபாரியான மாணிக்கத்தோட பணத்தை ஒரு திருடன் திருடிக்கிட்டு போயிட்டான். இது எல்லாத்தையும் இப்ப நான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அவர் தொலைச்ச பணத்தை யாருன்னா கொண்டு வந்து கொடுத்தா அவருடைய மனைவி அவங்களுக்கு பரிசு கொடுக்கறாங்களாம். உங்கள யாருக்காவது அந்த திருடனை பத்தி தெரிஞ்சா அவனை அடிச்சு கூட்டிக்கிட்டு வாங்க. உங்களுக்கு பணத்துக்கு பணமும் கிடைக்கும், ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும். 2 நாளுக்கு அப்புறமா சீனு அப்படிங்கிற ஒருத்தன் ராமையா கிட்ட வந்து, ராமையா, நீ சொன்ன அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கேன், அவர்கிட்ட போய் கொடுக்கலாமா? அவர் பணத்தை நாம ஏன் வச்சுக்கணும்? ஆனா உண்மையை சொல்லு, இந்த பணத்தை நீ தானே திருடின. எதுக்காக இந்த பழக்கம் உனக்கு? நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தெரியலையா? பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்கு. ஆனா இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பணம் சம்பாதிக்கிற பழக்கம் எங்கிருந்து வந்துச்சு? அவ்வளோ வயசானவரே கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிக்கிறாரு. வயசு பையன், உனக்கு திருடணுங்கிற எண்ணம் எங்கிருந்து வந்துச்சு? இனிமே இப்படி பண்ணாம அவரை பார்த்தாவது கொஞ்சம் திருந்து. மன்னிச்சிடு ராமையா, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். ராமையா உடனே மாணிக்கத்துக்கிட்ட சீனுவை கூட்டிக்கிட்டு போய் சீனு அவன் பண்ண தப்புக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சான். தப்பு பண்றது தப்பு தான்ப்பா, ஆனா அதை ஒத்துக்கிற பாரு, அது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி ராமையா, நீ குணத்துல ரொம்ப சிறந்தவன். உன்ன மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாது. உங்க 2 பேருக்கும் வேலை போட்டு கொடுத்தா நீங்க வேலை செய்வீங்களா? அதை கேட்டு ராமையா சீனு 2 பேரும் ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டாங்க. அன்னையிலிருந்து மாணிக்கத்துக்கிட்ட அவங்க 2 பேருமே வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே ராமையாவோட குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துச்சு. ஊர்லயே சொந்த வீடும் கட்டிக்கிட்டாங்க. குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நேர்மை அப்படிங்கிற ஒரு குணம் இருந்தா அதுக்கு முன்னாடி கட்டுக்கட்டான பணம் கூட நிக்காது. நம்ம கிட்ட வசதி இருக்கோ இல்லையோ, நாம எப்பவுமே வாழ்க்கையில நேர்மையா இருந்தோம்னா நல்ல நாள் நம்மள நிச்சயமா ஒரு நாள் தேடி வரும். யாருப்பா தம்பி நீ? இந்த ஊருக்கு புதுசு மாதிரி இருக்கியே, யாரு வீட்டுக்கு போகணும்? வணக்கம் தாத்தா, நான் தான் ராகவன், ராமையாவோட புள்ள. 10 வருஷத்துக்கு முன்னாடி படிக்க பட்டணத்துக்கு போனனே. ராமதாஸ் தாத்தா ஆச்சரியமா கண்ணெல்லாம் பெருசா மாத்தி, நீ ராமையாவோட புள்ளையா? ராகவனா நீ? அடையாளமே தெரியாத அளவுக்கு வளர்ந்துட்டியேப்பா. உங்க அப்பா போனதுக்கு அப்புறமா நீ வரவே இல்லையேப்பா. இப்ப திடீர்னு வந்திருக்கியே, ஏன் பட்டணத்து வாழ்க்கை பிடிக்கலையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை தாத்தா, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல, அதான் வீட்டையும் வயலையும் பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்கலான்னு வந்திருக்கேன். ஊரு அப்படியே தான் இருக்கு,
எந்த ஒரு மாற்றமும் இந்த ஊருக்கு வரவே இல்லை. அப்ப ராமதாஸ் தாத்தா பெருமூச்சு விட்டு, ஊரு பார்க்கறதுக்கு அப்படிதான்ப்பா தெரியும். கோவில் மரம் எல்லாம் மாறல, ஆனா மனுஷங்களோட மனசெல்லாம் மாறி போயிடுச்சு. ஆட்களும் மாதிரி இல்ல. முதல்ல நம்ம ஊருனாவே நல்லா இருக்கும். இப்போ ஒரே பயமா இருக்கு. பட்டணத்துல இருந்து வந்திருக்க, இந்த ஊர் சவகாசம் உனக்கு வேண்டாம். ஏன் தாத்தா இப்படி சொல்றீங்க? ஊருக்கு என்னாச்சு? எல்லாம் நல்லா இருக்காங்களே. ராமதாஸ் தாத்தா சுத்தி பார்த்து மெதுவா இப்படி சொன்னாரு. அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? நீ உன்னோட வேலைய பார்த்துக்கோ. தேவையில்லாம எதுலையும் மூக்க நுழைக்காத. போன வாரத்துல ரங்காவுக்கு உடம்பு முடியலன்னு நம்ம ஊர் ஜமீன்தார்கிட்ட பணம் கேட்டேன். அதுக்கு பதிலா அவனோட புள்ளைய வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. பாவம், அந்த புள்ள அங்க மாடு மேய்க்கிறான். இதுதான்ப்பா நம்ம ஊரோட நிலைமை. உன்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன்ப்பா. நம்ம ஊரோட தலைவர்கிட்ட பேசும்போது பார்த்து பேசு. வார்த்தையை விட்டுட்டா அப்புறம் அவ்வளவுதான். யார் அந்த பூபதியா? அவர் இன்னும் அப்படியேவா இருக்காரு? அப்படியே இல்லப்பா, அதை விட 10 மடங்கு ஆயிட்டாரு. சொல்லப்போனா அவரோட அனுமதி இல்லாம நம்ம ஊர்ல யாரும் காத்த கூட சுவாசிக்க முடியாது. சரிப்பா, நான் கிளம்புறேன். உன்னுடைய பழைய வீடு இடிஞ்சு போகிற நிலைமையில இருக்கு. அதை சரி பண்ணிக்கோ. பத்திரமா இரு. அப்படின்னு சொல்லி ராமதாஸ் தாத்தா அங்கிருந்து போயிட்டாரு. அவரு சொன்னதை கேட்டு ராகவன் யோசிக்க ஆரம்பிச்சான். இப்படி ஒரு வாரமும் போச்சு. ராகவன் அவனுடைய வயலை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில நேரம் ஊஜனங்க எல்லாருமே பயத்தோட பஞ்சாயத்துக்கு வந்து சேர்ந்திருந்தாங்க. அப்ப ஜமீன்தார்கிட்ட வேலை செய்யற வேலைக்காரன், டே சங்கரையா, மரியாதையா நம்ம ஐயா கிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்க போறியா, இல்ல உன் வயல் ஐயாவுக்கு எழுதி வைக்க போறியா? யோசிச்சுக்கோ. சங்கரையா கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டே, ஐயா, ஜமீன்தார் ஐயா, உங்ககிட்ட நான் வாங்கினது 2 மூட்டை அரிசி தானுங்களே. அதுக்கு என் மொத்த வயலையும் எழுதி கேட்டா எப்படி கொடுப்பேன்? அதுவும் என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாத சமயத்துல. இந்த வருஷம் சரியா விளைச்சல் வரல. அடுத்த வருஷம் 4 மூட்டையா கொடுத்து கடனை தீர்த்துடுறாங்க ஐயா. அப்போ பூபதி பஞ்சாயத்துல உட்காந்துக்கிட்டு அவனுடைய மீசையை திருக்கிக்கிட்டு, என்ன சங்கரையா, கடன் வாங்கும் போது இந்த யோசனையெல்லாம் வரலையா? கடன் கொடுத்து 5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் வட்டி மேல வட்டி சேர்ந்து வயலும் கடனும் ஒரே மாதிரி தான் இருக்கு. என் கணக்கு தப்பாகாது. கணக்கு புள்ள, கணக்கை காட்டுங்க. கணக்கு புள்ள பயத்துல நடுங்கிக்கிட்டு ஒரு பழைய பத்திரத்தை காட்டினாரு. இதோ இருக்குங்க ஐயா. இந்த சங்கரையா உங்ககிட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 மூட்டை நெல் கடனா வாங்கினாரு. வட்டிக்கு வட்டி எல்லாம் சேர்ந்து இப்ப 20 மூட்டை நெல்லா மாறி இருக்கு. அதுக்கு பதிலா வயலை எழுதி கொடுக்கணும். சங்கரையா பெருமூச்சு விட்டு, 20 மூட்டையா? இது அநியாயங்க ஐயா. இது என்னங்க ஐயா கணக்கு? 2 மூட்டைக்கு 20 மூட்டை நெல் கேட்டா வாழ்நாள் முழுக்க கொடுக்க முடியாதே. அப்போ ராகவன் எல்லாரையும் தாண்டி முன்னாடி வந்து நின்னு, ஐயா, என்ன மன்னிக்கணும். குறுக்க வந்து பேசுறதுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா கணக்கு புள்ளையோட கணக்குல ஏதோ தப்பு இருக்குங்க. எந்த வட்டி கணக்குப்படி 5 வருஷத்துல 2 மூட்டை 20 மூட்டையாகும்? நான் பட்டணத்துல படிச்சவன். அரசாங்கம் சொல்றபடி இவ்வளோ வட்டி வாங்குறது தப்பு. இது அநியாயம். அப்படின்னு ராகவன் சொன்ன உடனேயே சபையில திடீர்னு ஒரு பேரமைதி. சொல்ல போனா காத்து கூட அங்க வீசவே இல்ல. அப்ப ஜமீன்தார் பூபதி ராகவனை பார்த்து கோவமா முறைச்சு, என்னோட கணக்கை தப்புன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? பட்டணத்துல போய் படிச்சதால உனக்கு திமிரு வந்திருக்க போலயே. ராகவன் தைரியமா, நான் இந்த ஊர்ல வாழ்ந்த ராமையாவோட புள்ள ராகவன். நான் ஒன்றும் திமிரா பேசல. இதுதான் நியாயம். நான் உங்களை கேள்வி கேட்கல. கணக்குல இருக்கிற தப்பை சரி பண்ணுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். சங்கரையா ரொம்பவும் ஏழை. அவரோட வயல் இல்லாம அவர் குடும்பம் எப்படி வாழும்? அதை கேட்டு ஜமீன்தார் திமிரா சிரிச்சு, ஓஹோ, நீ பட்டணத்துல படிச்சுட்டு வந்தா என்னோட கணக்கையே தப்பு சொல்வியா? இந்த ஊர்ல எப்பவுமே நான் சொல்றது மட்டும்தான் நடக்கும். கணக்கு புள்ள சொல்ற கணக்கு சரிதான். நீ அதிகமா பேசின அப்படின்னா உன்னோட சொத்து கணக்கையும் வெளியில எடுக்க வேண்டியது இருக்கும். உன் விருப்பம். பாரு சங்கரையா, உனக்கு 1 வாரம் அவகாசம் கொடுக்கறேன். ஒழுங்கா 20 மூட்டை நெல்லை கொடுக்கறியோ இல்லைனா உன்னோட வயல் பத்திரத்தை கொண்டு வந்து கொடுக்கறியோ, அது உன்னோட விருப்பம். இதோட இந்த சபை முடியுது. அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் அங்கிருந்து போயிட்டாரு. சங்கரையா அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. லக்ஷ்மி அவரை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தான். அப்போ லக்ஷ்மி நன்றியான பார்வையோட ராகவனை பார்த்து, இங்க பாருங்க, எங்களுக்காக நீங்க பேசினது ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த ஜமீன்தார பகச்சிக்காதீங்க.
எங்களுக்காக அவர்கிட்ட நீங்க மோத வேண்டாம். அப்ப ராகவ சங்கரையாவை எழுப்பி, ஐயா நீங்க கவலைப்படாதீங்க. ஜமீன்தார் பண்றது அநியாயம். அநியாயம் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்காது. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க தவறுக்கு தண்டனை கிடைக்கும். டே ரங்கா, அந்த பட்டணத்து பையனுக்கு நாக்கு நீளமா இருக்குடா. என்னோட சபையில என்னையே எதிர்த்து பேசுறான். அவனுக்கு இந்த ஊர் வழக்கத்தை தெரியப்படுத்தணும். ரொம்ப திமிராதான் இருக்கான் அவன். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, விடுற ஒரே அறையில அவன் பட்டணத்துக்கு ஓடி போயிடுவான். வேண்டாம், அவனுக்கு படிப்பறிவு இருக்கு. அவன் சும்மா விட மாட்டான். அவனை வேற வழியில் அடக்கணும். ஆனா அதுக்கு பின்னாடி நாம இருக்கிறது தெரியக்கூடாது. அவனுக்கு 5 ஏக்கர் வயல் தானே இருக்கு. ஆமாங்க ஐயா. நாளையிலிருந்து அவன் வயலுக்கு தண்ணி போகக்கூடாது. ஆத்து தண்ணி போற வழியில ஒரு பாறாங்கல்ல போட்டு தண்ணியை நிப்பாட்டு. ஒரு சொட்டு தண்ணி கூட அவன் வயலுக்கு போகக்கூடாது. தண்ணி இல்லாம விளைச்சல் எல்லாம் வீணா போச்சுன்னா அப்ப அவன் திமிரு அடங்கிடும். அப்புறம் அவனே வந்து காலை பிடிச்சி கெஞ்சுவான். அடுத்த நாள் காலையில ராகவனுடைய வயலுக்கு தண்ணி வரல. ராகவன் என்ன அப்படின்னு போய் பார்த்தா கால்வாய்க்கு நடுவுல பெரிய பாறாங்கல் இருந்துச்சு. அப்போ அவன் அங்க இருக்கிற வேலைக்காரங்க கிட்ட, என்ன இது, பாறை இங்கே எதுக்கு இருக்கு? அப்ப அங்கிருந்த வேலைக்கார, மன்னிச்சிடுங்க தம்பி, இது ஜமீன்தார் உத்தரவு. அவர் சொன்னதை செய்யறேன். எனக்கு எதுவும் தெரியாது. என்ன எதுவும் பண்ணாதீங்க. ஜமீன்தார் உத்தரவா? இந்த ஆறு என்ன உங்க ஐயாவுக்கா சொந்தம்? அரசாங்கத்துக்கு சொந்தம். சரி, நான் பாத்துக்கிறேன். ராகவன் ஊர் பஞ்சாயத்துக்கு போனான். ஆனா அங்க யாருமே இல்ல. ஊஜனங்க எல்லாரும் அவனை பார்த்து தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா சங்கரையா மட்டும் பயந்துகிட்டே பக்கத்துல வந்தாரு. வேண்டாப்பா, அவர்கிட்ட நமக்கு எதுக்குப்பா சண்டை? என்னால் நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியல. நான் கூலி வேலைக்கு போயாவது பொழைச்சிக்கிறேன். என் வயல் போனா போகட்டும். அவர்கிட்ட வச்சுக்கிட்டா உன்னை அவர் வாழ விட மாட்டாருப்பா. பயப்படாதீங்க ஐயா. பயந்தா அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. இதை நான் பார்த்துக்கிறேன். இது உங்க பிரச்சனை மட்டும் இல்லை, எங்க பிரச்சனையும் கூட. இப்படியே நாட்களும் போச்சு. தண்ணி இல்லாம ராகவனுடைய வயல் காய ஆரம்பிச்சுது. ஊர்ல யாரும் அவன்கிட்ட பேசுறதே இல்ல. அவன் தனியாளா ஆயிட்டான். ஒரு நாள் ராத்திரி அவங்க அப்பாவோட பழைய புத்தகத்தை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பழைய காகிதம் கிடைச்சது. ராகவன் அவனுடைய மனசுக்குள்ள, என்ன இது, பழைய நில சர்வே பத்திரம் மாதிரி இருக்கு. பிரிட்டிஷ்காரங்க இங்க ஆட்சி பண்ணப்போ அவங்க காலத்துல எழுதின பட்டா இது. இது படி பார்த்தா இந்த ஊர்ல இருக்கிற ஆறும் கால்வாயும் அரசாங்கத்துக்கு சொந்தம். இதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஆனா அப்பா எதுக்காக இதை ஒளிச்சு வச்சிருக்காரு? அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதை நினைச்சதுமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். ராகவ் அவனுடைய மனசுக்குள்ள, பூபதி இந்த ஊருக்கு மட்டும்தான் ஜமீன்தாரு. ஆனா அவனை விட பெரிய ஆளுங்க இருக்காங்க. மாவட்ட கலெக்டர் இருக்காருல்ல, முதல்ல இந்த பத்திரத்தை கொண்டு போய் கலெக்டர்கிட்ட காமிக்கணும். ஜமீன்தார் பண்ற அநியாயத்தையும் கணக்கு பிள்ளையோட தப்பு கணக்கையும் சொல்லணும். அப்புறம் சட்டம் அதோட வேலையை பார்க்கும். அதான் சரியான வழி. அப்படி அன்னைக்கு ராத்திரி யாருக்கிட்டயும் சொல்லாம ராகவன் பட்டணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தான். அப்போ லக்ஷ்மி ஒரு சின்ன மூட்டையில அவனுக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தா. லக்ஷ்மி மெதுவா, எங்க எங்க கிளம்பிட்டீங்க? இந்த ஊரை விட்டு போக போறீங்களா? இல்ல லக்ஷ்மி, நான் ஊரை விட்டு போல. போராட்டத்துக்கு போறேன். நியாயம் கேட்டு போறேன். இங்க கிடைக்காத நியாயம் பட்டணத்துல கிடைக்குதான்னு பார்க்க போறேன். லக்ஷ்மி அந்த மூட்டையை அவன்கிட்ட கொடுத்து, பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க போறது ஒரு நல்ல விஷயத்துக்காக, எங்களுக்காக மட்டும் இல்லாம இந்த ஊருக்காக போராடுறதுக்காக போறேன்னு சொல்றீங்க. நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ ராகவ லக்ஷ்மிய பார்த்து, நிச்சயமா நான் திரும்ப வரும்போது நியாயத்தோட தான் வருவேன். இப்படி 3 வாரம் ஆச்சு. ராகவன் ஊருக்கு திரும்ப வரல. ராகவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு ஜமீன்தார் சந்தோஷப்பட்டாரு. ஊஜனங்க எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. ராகவனுடைய வயல் ஜமீன்தாருக்கு சொந்தமாச்சு. ஒரு நாள் மதிய நேரம் ஊருக்குள்ள ஒரு அரசாங்க வண்டி வந்துச்சு. வண்டியில இருந்து ராகவனும் அவன் கூட சேர்ந்து ஒரு அரசாங்க அதிகாரியும் இறங்கினாரு. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஜமீன்தார் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு. மறுபடியும் ஊஜனங்க பஞ்சாயத்துல கூடினாங்க. இந்த தடவை ஜமீன்தார் பக்கத்துல அரசாங்க அதிகாரியும் உட்கார்ந்திருந்தாரு. அவரு ரொம்பவும் கம்பீரமா, ராமாபுர கிராமத்து மக்களே, இங்க இருக்கிற ஆறு, சில வயல், இது மேல புகார் வந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க தான் கலெக்டர் என்ன அனுப்பியிருக்காரு. சொல்லுங்க ராகவா, என்ன புகார் அது? ஐயா, சங்கரையாவோட 2 ஏக்கர் வயலை பூபதி ஐயா தப்பு கணக்கு போட்டு சொந்தமாக்குறாரு. என்னோட வயலுக்கே தண்ணி வராத மாதிரி செஞ்சிட்டாரு. இந்த மாதிரி இந்த ஊர்ல நிறைய அநியாயங்கள் நடக்குது. இது போய் இதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லை.
இவன் தேவையில்லாம என் மேல பழி போடுறான். அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற கணக்கு வழக்கு எல்லாத்தையும் நான் பார்க்கணும். கணக்கு புள்ள, அந்த புத்தகத்தை கொடுங்க. கணக்கு புள்ள பயத்தோட அந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே கொடுத்தாரு. அப்ப அதிகாரி ராகவன் கிட்ட இருக்கிற அந்த சர்வே பத்திரத்தோட இதையும் வச்சே பார்த்தாரு. எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அதிகாரி, உங்க கணக்கு எல்லாமே தப்பா இருக்கு. சட்டப்படி சங்கரையாவோட வயல் அவருக்கு தான் சொந்தம். அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற ஆத்து தண்ணி இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் சொந்தம். ஜமீன்தாரு, நீங்க போட்ட வட்டி சட்டப்படி குற்றம். பூபதியோட முகம் ஒரு நிமிஷத்துல வாடி போச்சு. அவனுடைய அதிகாரம் அரசாங்க அதிகாரி கிட்ட வேலை செய்யாது அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சங்கரையாவோட வயல் அவருக்கு தான் சொந்தம். அவர் அசல் மட்டும் கொடுத்தா போதும். அதுவும் விளைச்சல் விளைஞ்சதுக்கு அப்புறம் ராகவனோட வயலுக்கு உடனே தண்ணியை விடுங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வயலையும் மறுபடியும் ஒரு தடவை சோதனை போடணும். இங்க பாருங்க ஜமீன்தார், நீங்க சட்டப்படி தப்பு பண்ணியிருக்கீங்க. அதனால எங்க கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த கிராமத்து ஜனங்களோட முகத்துல பயம் போய் சந்தோஷம் வந்துச்சு. எல்லாரும் ரொம்பவும் பெருமையா ராகவனை பார்த்தாங்க. அரசாங்க அதிகாரிங்க அங்கிருந்து போயிட்டாங்க. கிராமத்து ஜனங்க எல்லாரும் ராகவ பக்கத்துல வந்து நின்னாங்க. மன்னிச்சிடுப்பா, ஜமீன்தாருக்கு பயந்து உன்னை தனியா தவிக்க விட்டுட்டோம். சங்கரையா அழுதுகிட்டே, நீ என் குடும்பத்துக்கு கடவுள் மாதிரிப்பா, எங்களை காப்பாத்திட்ட. இப்படியே நாட்களும் போச்சு. ராகவனுடைய வருகையால ஊஜனங்க கிட்ட நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. அரசாங்க அதிகாரிங்க மறுபடியும் வந்து சர்வே பண்ணி யார் வயல் யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல தான் அந்த ஊருக்கு தலைவர் பதவிக்கான தேர்தலும் வந்துச்சு. ரங்கா, பாத்தியா, மறுபடியும் நல்ல வாய்ப்பு என் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் வரப்போகுதான். அதிகாரம் என் கையை விட்டு போயிடுச்சேன்னு கவலைப்பட்டேன். இப்ப நான் யாருன்னு காமிக்கிறேன். என்னோட பாட்டம் காலத்துல இருந்து இந்த ஊரோட தலைவர் பதவியில எங்க குடும்பம் தான் இருக்கு. எங்களை யாருமே எதிர்த்து நிக்க மாட்டாங்க. உண்மைதான் ஐயா, உங்களை எதிர்த்து நிக்கிற ஆம்பளை இந்த ஊர்ல யாரு இருக்காங்க? எல்லாம் உங்க காலடியில தான் விழணும். ஆனா அந்த ராகவன் இருக்கானே, அவன் ஊர் ஜனங்க மனசுல தைரியத்தை எல்லாம் விதைச்சி வச்சிருக்கான். அவனை ஏதாவது பண்ணியாகணும். பாத்தியாப்பா ராகவா, தலைவர் போட்டிக்கு தேர்தல் வருதான். இந்த தடவை நீ தான் தேர்தலில் நிற்கணும். அந்த ஜமீன்தார்கிட்ட இருந்து மக்களை நீ தான் காப்பாற்றணும். வேணாங்க ஐயா, எனக்கு எதுக்கு இந்த அரசியல் எல்லாம்? நான் இந்த அதிகாரத்துக்காகலாம் இங்கே வரல. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். நான் விவசாயமே பண்ணிக்கிறேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும்ப்பா. ஆனா நீ ஜெயிச்சாதான் இந்த ஊர்ல அநியாயம் நடக்காம இருக்கும். ஆமாங்க, அநியாயத்தை எதிர்த்து நிக்கிறதுக்கு அதிகாரம் நம்ம கையில இருந்தா ரொம்ப நல்லது. அந்த ஜமீன்தார் ஜெயிச்சு அதிகாரம் அவருடைய கைக்கு போச்சுன்னா மறுபடியும் நாம இந்த நிலைமைக்கு தான் வர வேண்டியிருக்கோம். இதுவே நீங்க ஜெயிச்சீங்கன்னா அந்த அதிகாரம் எங்களை காப்பாத்தும். இத உங்களுக்காகன்னு நினைக்காம இந்த ஊர் மக்களுக்காகன்னு நினைச்சு தயவு செஞ்சு பண்ணுங்க. ராகவன் எல்லார் முகத்துல இருக்கிற ஆசையையும் நம்பிக்கையையும் பார்த்து, நீங்க எல்லாரும் இந்த அளவுக்கு கேக்குறீங்கன்னா முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் போட்டியில கலந்துக்கிறேன். ஆனா என்கிட்ட பணம் இல்ல. ஜமீன்தார் மாதிரி என்னால எதுவும் தர முடியாது. எங்களுக்கு தேவை அவரு கொடுக்கறது இல்லப்பா, உன்னுடைய நல்ல குணம். உன் பின்னாடி நாங்க எல்லாரும் இருக்கோம். அப்படி தேர்தலும் தொடங்குச்சு. ஜமீன்தார் ஊருக்குள்ள தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ராத்திரி நேரம் ஜமீன்தாருடைய ஆட்கள் ஏழுங்க வீட்டுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாங்க. அப்போ ரங்கா ஒரு விவசாயி கிட்ட போய், டேய் சோமு, இந்த 100 ரூபாயை வச்சுக்கோ. ஐயாவுக்கு ஓட்டு போட்டுடு. இல்லைன்னா வயல்ல கால் வைக்க முடியாது, பார்த்துக்கோ. அப்போ சோமு அவங்க கிட்ட, சரிங்க ஐயா, உங்களை எதிர்த்து நாங்க என்ன பண்ண போறோம்? இன்னொரு பக்கம் ஜமீன்தார் சில கிராமத்து ஜனங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த ராகவனை நம்பாதீங்க. நான் இந்த ஊரை சேர்ந்தவன். அவன் பட்டணத்துல இருந்து வந்தான். நாளைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிடுவான். நான் அப்படி கிடையாது. கூட இருந்து உங்க கஷ்ட நஷ்டத்தை பார்ப்பேன். ராகவன் ஒரு வீட்டுக்கு முன்னாடி, ஆமா, என்னுடைய பேரு ராகவன். ஜமீன்தார் உங்களுக்கு பணம் கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன். பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா உங்க எதிர்கால சந்ததியை பத்தி யோசிச்சு நீங்க ஓட்டு போடுங்க. உண்மைதான்ப்பா, ஆனா அவருக்கு ஓட்டு போடலன்னா எங்களுக்கு கூலி வேலை கூட கிடைக்காதே. பயப்படாதீங்கம்மா, நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. உங்க மனசாட்சிப்படியே ஓட்டு போடுங்க. நான் ஜெயிச்சா ஊரை நல்லபடியா பார்த்துப்பேன். நான் ஜெயிச்சா ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறேன். அதுல எல்லாருக்கும் கம்மி வட்டிக்கே பணம் கிடைக்கும். மூடி இருக்கிற பள்ளிக்கூடத்தை திறக்கிறேன். உங்க பசங்க மாடு மேய்க்க போகாம பள்ளிக்கூடம் போகலாம். எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. நம்ம ஜமீன்தார் கொடுக்கிற புடவைக்காக நம்ம வாழ்க்கையை நாம இழக்க கூடாது. ராகவா இந்த ஊருக்கு நல்லது செய்யறதுக்காக தான் தேர்தலில் நிக்கிறாரு. நாம அவரை ஜெயிக்க வைக்கணும். தேர்தல் நாளும் வந்துருச்சு. ஊர்ல
ஒரு அரசாங்க கட்டிடத்துல தேர்தல் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப ஜமீன்தாருடைய வேலைக்காரங்க அந்த கட்டிடத்துக்கு வெளியில நின்னுக்கிட்டு வந்தவங்க போறவங்க எல்லாரையுமே ஜமீன்தாருக்கு ஓட்டு போட சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா ராமு, யாருக்கு ஓட்டு போடணும்னு ஞாபகம் இருக்குல்ல? கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. தப்பு பண்ணா உன்னை சும்மா விட மாட்டாரு. சாயந்தர நேரம் ஓட்டு எண்ணிக்கை நடந்துச்சு. முதல்ல பூபதி தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா கடைசியில என்னவோ ஜெயிச்சது ராகவன் தான். அப்போ அரசாங்க அதிகாரி, ராமாபுரத்தோட ஊர் தலைவரா ராகவனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ராகவன் ஊர் தலைவர் ஆனதுக்கு அப்புறமா ஊர்ல நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. ஆனா ஜமீன்தாரு சும்மா விடல. அவருடைய பணத்தை பயன்படுத்தி கால்வாய்க்கு மேல் பகுதியில் இருக்கிற அவருடைய வயலுக்கு அதிகமா தண்ணி விடுற மாதிரி பண்ணிட்டாரு. கீழ்ப்பகுதியில் இருக்கிற விவசாயிங்களுக்கு தண்ணியே போகல. அதனால விவசாயிங்க எல்லாரும், ஐயா தலைவர் ஐயா, நம்ம ஊர்ல பழையபடி தண்ணி எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. நாங்க என்ன பண்றது? அந்த ஜமீன்தார்கிட்ட நமக்கு சண்டை வேணாம். நம்ம புத்திசாலித்தனமா நடந்துக்கலாம். நம்மளோட வயலுக்கெல்லாம் எவ்வளவு தண்ணி வேணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். நாம இந்த தண்ணிக்காக ஒரு சங்கத்தை உருவாக்கலாம். இந்த ஊர்ல விவசாயம் செய்யற எல்லா விவசாயிங்களோட வயலுக்கும் சரிசமமா தண்ணி போற மாதிரி செய்யலாம். இது எல்லாத்தையும் அரசாங்க உதவியோட நாமளே செஞ்சுக்கலாம். அப்படி ராகவன் சொன்னபடி அரசாங்கத்தோட உதவியால கால்வாயை சுத்தம் செஞ்சு எல்லாரும் வயலுக்கும் சமமா தண்ணியை விட்டுக்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து ஜமீன்தாரால எதுவும் செய்யவே முடியல. ஒரு நாள் ராகவன் பஞ்சாயத்துல, நாம அரசாங்கத்தோட உதவியோட ஒரு சங்கத்தை ஆரம்பிப்போம். அந்த சங்கத்துக்கு அரசாங்கம் கம்மி வட்டியில கடன் கொடுக்கும். அந்த கடன் பணத்தை நாம நம்ம தேவைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். ஜமீன்தார் உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் வாங்கியிருக்காருன்னு நான் தாசில்தாருக்கு சொல்லியிருக்கேன். அவர் எல்லா கணக்கையும் பாப்பாரு. அப்படி ராகவன் சொன்ன அந்த சங்கம் நல்லபடியா வேலை செய்ய ஆரம்பிச்சுது. அந்த ஊர் மக்கள் பணத்துக்காக எப்பவுமே ஜமீன்தார் கிட்ட போய் நிக்கிறதும் இல்ல. அந்த ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடம் ரொம்ப நாளா மூடி இருந்துச்சு. அப்ப ராகவன் பெத்தவங்க கிட்ட போய், உங்க பிள்ளைங்க தான் நம்முடைய எதிர்காலம். அவங்கள படிக்க சொல்லுங்க. படிக்காம மாடு மேய்க்க போனா அவங்க எதிர்காலம் நல்லா இருக்காது. நான் அரசாங்கத்துக்கிட்ட பேசி பள்ளிக்கூடத்தை திறக்க சொல்றேன். மதிய சாப்பாட்டுக்கும் ஏற்பாடு பண்றேன். ஜமீன்தார் வீட்டுல தனியா உட்காந்துக்கிட்டு, இவன் என்னுடைய அதிகாரம் கௌரவம்னு எல்லாத்தையுமே புடுங்கிட்டான். ஒரு படிப்பை படிச்சிட்டு வந்து இவ்வளவு பண்ணிட்டானே. அப்படி ஜமீன்தார் போட்ட திட்டம் எதுவுமே வேலை செய்யல. அப்படிங்கறதுனால கடைசி திட்டமா விவசாயியான வீரையாவை அவன் பயன்படுத்திக்கிட்டான். இங்க பாருங்க தலைவரே, இந்த வீரையா 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஐயா கிட்ட கடன் வாங்கியிருக்கான். இன்னும் தீக்கல. அதனால அவனுடைய 3 ஏக்கர் வயலை எழுதி கொடுக்க சொல்லுங்க. இல்லங்க ஐயா, நான் கடனை தீர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா ஜமீன்தார் தான் பொய் கணக்கு சொல்றாரு. தலைவரே, நீங்க வந்ததுக்கு அப்புறமா நிறைய நியாயம் நடக்குதுல்ல. நான் கூட நியாயத்தை கேட்க தான் வந்திருக்கேன். இவன் கடனை கொடுக்கணும், இல்லைன்னா அவன் வயலை கொடுக்கணும். ஜமீன்தாரு, இனி பழைய வழக்கம்லாம் கிடையாது. பத்திரத்தை பார்க்காம எதுவும் சொல்ல முடியாது. என்கிட்ட பத்திரம் இருக்கு. ஆனா அவனை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு. சரி, அவன் வயல் எனக்கு வேண்டாம். ஆனா அவன் பொண்ணு பார்வதியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடனுக்கு பதிலா அவன் பொண்ணை எனக்கு கொடுத்து கட்டி வச்சா வயலை எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய வயலை அவனே வச்சுக்கலாம். ஜமீன்தாரு, இது தப்பு. பொண்ணுக்கும் வயலுக்கும் என்ன சம்பந்தம்? இது குற்றம். ஓஹோ, அப்படின்னா சரி. உங்க பார்வையில் நான் கெட்டவன் இல்லையா? உங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கறேன். இதோ இந்த பையில ஒரு கருப்பு கல்லும் சிவப்பு கல்லும் இருக்கு. அந்த பொண்ணு பார்வதி வந்து ஒரு கல்லை எடுக்கணும். ஒருவேளை அந்த பொண்ணு கருப்பு கல்லை எடுத்தா நான் இவங்க பக்கமே திரும்பி பார்க்காம இத்தோட போயிடுவேன். ஆனா அந்த பொண்ணு சிகப்பு கல்லை எடுத்தா வயலையும் எனக்கு தான் கொடுக்கணும். அவன் பொண்ணையும் எனக்கு தான் கட்டி கொடுக்கணும். சரிதானே? இது கடவுளோட முடிவு. இதை உங்களால தடுக்க முடியாதுல்ல தலைவரே. ஜமீன்தாருடைய எண்ணமும் ராகவனுக்கு புரிஞ்சு போச்சு. ராகவன் அதை தடுத்தா தெய்வத்தையே அவமதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் மேல புகார் சொல்லுவாரு. எல்லாரும் ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க. அப்போ ராகவன் ஒரு நிமிஷம் யோசிச்சு, சரிங்க ஜமீன்தாரு, நீங்க போட்ட நிபந்தனையை நான் ஏத்துக்கிறேன். பூஜனுங்க அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப ஜமீன்தார் 2 கூழாங்கல்ல எடுத்தாரு. ஆனா புத்திசாலித்தனமா 2ம் சிகப்பு கல்லு தான். அதை எடுத்து அவர் அந்த பைக்குள்ள போட்டாரு. ஆனா அத ராகவன் பார்த்துட்டான். வா பார்வதி, உன் தலையெழுத்த நீயே முடிவு பண்ணு. பார்வதி அழுதுகிட்டே முன்னாடி வந்தா. ராகவன் அவளை தடுத்து ஜமீன்தார் கிட்ட இப்படி சொன்னான். இருங்க ஜமீன்தார் ஐயா, பொண்ணுக்கிட்ட இந்த வேலையெல்லாம் சொல்லக்கூடாது. பயப்படுது பாருங்க. இந்த பொண்ணுக்கு பதிலா அந்த பைக்குள்ள இருந்து நானே கல்லை எடுக்கிறேன். அதை கேட்டு பூபதி ஒத்துக்கிட்டு ஆகணுன்ற நிலைமையில, சரி, உன்னோட விருப்பம், எடு.
ராகவன் கைவிட்டு அந்த பையில இருக்கிற ஒரு கல்லை எடுத்தான். அந்த கல்லை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு சத்தமா, ஐயோ என் கையில இருந்த கல்லு வழுக்கி விழுந்துருச்சே அப்படின்னு அந்த கல்லை தூரமா தூக்கி போட்டுட்டான். என்ன இது? ஐயா, இவன் வேணும்னே தூக்கி போட்டுட்டான். பூபதி ரொம்ப கோவமா, என்ன இதெல்லாம்? ராகவன் பொறுமையா இப்படி சொன்னான். அட, ஏங்க இவ்வளோ பதட்டப்படுறீங்க? நீங்க ஒன்றும் பெருசா கவலைப்படாதீங்க. இப்போ ஒன்றும் நடக்கலையே. நான் எடுத்த கல் என்னன்னு பார்க்கறது ரொம்ப சுலபம். அது உங்க பையில பார்த்தாவே தெரிஞ்சு போயிடுமே. நான் எடுத்தது கருப்பு கல்லா இருந்திருந்தா உங்க பையில சிகப்பு கல் இருக்கும், அவ்வளவுதானே. ஒருவேளை பையில கருப்பு கல் இருந்தா நான் எடுத்தது சிகப்பு கல்லுன்னு அர்த்தம். காட்டுங்க, உங்க பையில என்ன கல் இருக்கு? ஜமீன்தாரால பைய காட்ட முடியாது. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறது இன்னொரு சிகப்பு கல்லு தான். அதை காட்டுனா ஜமீன்தார் இந்த போட்டியில தோத்த மாதிரி. அதுக்கப்புறம் பொண்ணையும் விட்டுறணும், மண்ணையும் விட்டுறணும். அதனால அவமானத்துல என்ன பண்றது தெரியாம முழிச்சாரு. பாத்தீங்களா, ஜமீன்தார் அமைதியா இருக்காரு அப்படின்னா பையில இருக்கிறது சிகப்பு கல்லு தான். அப்படின்னா நான் தூக்கி எறிஞ்சது கருப்பு கல்லு. இனி இவருக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை. ஊஜனங்க எல்லாருமே ராகவனுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து தலைவர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டினாங்க. பூபதி ஜமீன்தார் அவமானம் தாங்க முடியாம அங்கிருந்து தலை குனிஞ்சு வீட்டுக்கே போயிட்டாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஊர்ல விசேஷம் நடக்கிற நாள். அன்னைக்கு ஊஜனங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோவில்ல பூஜைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ராமதாஸ் தாத்தா, பாத்தியாப்பா, இப்ப நம்ம ஊர் எந்த அளவுக்கு மாறி இருக்கு. இதுக்கெல்லாம் நீதான்ப்பா காரணம். இல்ல தாத்தா, இதை நான் கொண்டு வந்த மாற்றம் இல்ல. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இத்தனை நாளா தூங்கிக்கிட்டு இருந்த தைரியம் தான் இதை செஞ்சது. நான் அந்த தைரியத்தை வெளியில கொண்டு வந்திருக்கேன். நாம எல்லாரும் இப்படியே தைரியமா இருந்தா நிறைய நல்லது நடக்கும்.